மகாபாரதம் சபாபருவம். உபபருவம் 10. அனுதியுத பருவம். பாண்டவர்களின் தோல்வி மற்றும் 12 ஆண்டு வனவாசத்திற்கான இறுதித் தீர்ப்பு. பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது துரியோதனன் மீண்டும் தனது தந்தையை வற்புறுத்தி அவர்களை திருப்பி வரவழைத்தான். அவன் சொன்னான், தந்தையே, பாண்டவர்களை விட்டுவிடுவது நமக்கு பேராபத்து. அவர்கள் இப்போது நம்மை பழிவாங்கத் துடிப்பார்கள். எனவே ஓர் இறுதி ஆட்டத்தை நடத்துவோம். இதில் தோற்பவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். அதன் பிறகு ஓராண்டு காலம் எவராலும் அறியப்படாமல் மறைந்து வாழ அஞ்ஞாதவாசம் வேண்டும். அப்படி ஓராண்டுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டால் மீண்டும் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தான். விதி யாரை விட்டது? தர்மர் மீண்டும் சபைக்கு வந்தார். சகுனி தனது வஞ்சகப் பகடையை உருட்டினான். தர்மர் மீண்டும் தோற்றார். பாண்டவர்கள் மறவுரியை தரித்துக் கொண்டனர். பீமன் ஆத்திரத்துடன் சபையில் ஒரு மாபெரும் சபதம் செய்தான், இந்த குரு வம்சத்தை சிதைப்பேன். துச்சாதனனின் மார்பை பிளந்து அவனது குருதியை அருந்துவேன். திரௌபதியின் கூந்தலை பிடித்த துரியோதனனின் தொடையில் எனது கதாயுதத்தால் அடிப்பேன் என்று இடி முழக்கமிட்டு சபதம் செய்தான். அர்ஜுனன் கர்ணனைக் கொல்வேன் என்று சபதம் செய்தான். திரௌபதி தனது விரித்த கூந்தலோடு நின்றாள். துச்சாதனனின் இரத்தத்தால் எனது கூந்தலை முடிக்கும் வரை நான் இதை கட்ட மாட்டேன் என்று சபதம் செய்தாள். பாண்டவர்கள் குந்தி தேவியை விதுரரின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு திரௌபதியுடன் காட்டை நோக்கி புறப்பட்டனர். மக்கள் அழுது கொண்டே அவர்களை பின்தொடர்ந்தனர். தர்மர் தனது முகத்தை துணியால் மூடிக்கொண்டு சென்றார். ஏனெனில் அவரது கோபப் பார்வை பூமியில் பட்டால் உலகம் எரிந்துவிடும் என்று அவர் கருதினார். இதோடு சபாபருவம் நிறைவு பெறுகிறது. பாண்டவர்கள் தங்களது அரண்மனையை இழந்து காட்டின் கடினமான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டனர். ஆனால் இதுவே அவர்கள் தங்களது தவ வலிமையை பெருக்கிக் கொள்ளவும் எதிர்காலப் போருக்கான ஆயத்தங்களைச் செய்யவும் இறைவனால் அமைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அடுத்த பெரிய பருவம் வனபருவம். அதில் பாண்டவர்கள் காட்டில் சந்தித்த ரிஷிகள், அர்ஜுனன் பெற்ற அஸ்திரங்கள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த 12 ஆண்டுகளின் கதை விரிவாக வரும்.